எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னன்னா சாமிக்கு எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிம்பேன். அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா? அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்க கும்பிட்றது அப்படிங்கிறது ஓகே. இதுக்கு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை. ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்திமானாக இருக்கார். நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்ததுக்கப்புறம் டேட்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கு அப்புறம் அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு அட்வான்ஸ் இதில் மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க கல்யாணத்துக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு நாள் 2 நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னா, ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் இப்படி ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி நாட்டு மக்களுக்காக இதை கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, ஒருத்தர் கைதியாக இருக்கார், தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா. இல்லைங்க, அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது, அவங்க கையால் சாப்பிடணுமானா. அப்போ அவன் சொல்கிறாரு, அம்மா தான் நமக்கு சோறு விட்றாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விட்றாங்க, அது எதாவது அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க நமக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அதனால் இதையே இவங்களை நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இன்னொரு தியாகி அதே மாதிரி போல் வெள்ளைக்காரன் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க. அப்போ அவன் என் கண்ணை கட்டாது அப்படின்னா, ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணை என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம்.